ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ப்ளே யூஎஸ்டிடி உடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த ப்ளே யூஎஸ்டிடி வந்து நாங்கள் நிறைய தடவை இந்த கோயினுடைய வீடியோஸ் நாங்கள் பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த ப்ளே யூஎஸ்டிடி வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் சில விஷயங்களை வந்து எங்களுக்கு காட்டுது. சரியா, அதில் ஒன்று தான் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோஸில் நாங்கள் பார்த்துருப்போம். வைக்-ஆஃப் தியரி அப்படின்னு சொல்கிற ஒரு தியரி, அந்த தியரியோடைய ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து நாங்கள் பார்த்துருப்போம். சரியா, இப்போ அந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ் தான் இப்போ சேம் எக்ஸாக்ட்லி அந்த அக்யூமுலேஷன் ஃபேஸுக்கு எக்ஸாக்ட்லி ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ் தான் இப்போ இந்த பிளேஸ் அவுட் யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்கிற இந்த கோயினில் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் நடந்து கொண்டு இருக்குது. சரியா, அப்போ எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும், இந்த அக்யூமுலேஷன் பேஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பிரேக் அவுட்டில் இருந்து மார்க்கெட்டை வந்து வெரி ஈஸியாக எங்களுக்கு வந்து 500 to 1000% அப்படின்னு சொன்னால் 5 to 10x வந்து எங்களுக்கு அந்த பர்டிகுலர் காயின் வந்து எங்களுக்கு பம்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரியா, அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் இங்கே பாருங்கள், எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து ஏஆர் அப்படின்னு சொல்லியிருக்கு தானே. எங்களுக்கு இங்கே வந்து ஏஆர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இந்த பிளேஸில் வந்து அந்த ஏஆர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அந்த ஏஆரை இங்கே எடுக்கலாம். இந்த பிளேஸில் வந்து எனக்கு அந்த ஏஆர் எடுக்கலாம். சரியா, இப்போ இந்த பிளேஸில் வந்து எனக்கு அந்த ஏஆர் எடுக்கலாம். அதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து இந்த ஏஆர் அந்த ஏஆருக்கு பின்னால் எங்களுக்கு வந்து எஸ்டி வரணும். அந்த எஸ்டி வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் வர இல்லை. எங்களுக்கு எஸ்டி வந்து என்ன சொன்னால் எங்களுக்கு அந்த எஸ்டிக்கு மேலே எங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆனது மூவ் ஆகணும். எங்களுக்கு அப்படி மூவ் ஆகலை. எஸ்டி வராமல் எனக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற இந்த எஸ்டி அது வரல. அதுக்கு பதிலாக எனக்கு வந்து மார்க்கெட் கீழே வந்து எனக்கு இந்த பிளேஸில் பாருங்கள், எஸ்டி இன் ஃபேஸ் பி அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இந்த எஸ்டி இன் ஃபேஸ் பி அப்படின்னு சொல்லி வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் நடந்திருக்கும். அது நடந்ததுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே மூவ் ஆக இருக்கும். சரி, அப்படி மேலே மூவ் ஆகிற மார்க்கெட் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஏஆர் இருக்குது தானே, இந்த ஏஆரை வந்து பிரேக் அவுட் பண்ணும். இப்போ இந்த ஏஆரை வந்து எனக்கு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த ஏஆர் வந்து எனக்கு இந்த பிளேஸில் பிரேக் அவுட் நடந்திருக்குது. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த பிளேஸில் பிரேக் அவுட் நடந்திருக்குது. பிரேக் அவுட் நடந்துட்டு எனக்கு மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே மூவ் ஆகிருக்கும். அப்போ கீழே மூவ் ஆகிற மார்க்கெட் வந்து எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ப்ரிங் இருக்கும், அதுக்கு நாலு டெஸ்ட்னு சொல்லியிருக்கும். எனக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங் வரைக்கும் எனக்கு மார்க்கெட் ஃபர்தராக கீழே வரல என்ன சொன்னால் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தியரி வைஸாக நடக்குது. எங்களுக்கு வந்து தியரி வைஸாகவும் மார்க்கெட் வைஸாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து டிஃபரெண்ட்டாக தான் நடக்கும். மார்க்கெட்டில் எக்ஸாக்ட்லி சேம் வந்து நடக்காது. சரியா, அப்போ எங்களுக்கு வந்து அந்த பிளேஸ்லேருந்து எங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிற இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் மேலே மூவ் ஆகி இந்த பிரேக் அவுட் இந்த ரெண்டு ஹையோடைய பிரேக் அவுட் மார்க்கெட் நடத்தி அங்கேருந்து எஸ்ஓஎஸ் அப்படின்னு சொல்லி நடத்தி எனக்கு வந்து மார்க்கெட் ஃபேதராக மேலே மூவ் ஆகணும். ஃபேஸ் இயில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகணும். பட் எனக்கு என்ன செஞ்சிருக்குதுன்னு சொன்னால் இங்கே இருந்து எனக்கு மார்க்கெட் ஃபர்தராக மேலே மூவ் ஆகிருக்குது. மேலே மூவ் ஆகி எனக்கு வந்து இங்கே ஒரு ஹை ஒன்று வச்சிருக்குது. இந்த ஹைக்கு பின்னால் எனக்கு மார்க்கெட் டவுன் ஆகிருக்குது. அதுதான் எங்களுக்கு வந்து இந்த எல்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்பிஎஸ்க்கு பின்னாலே எனக்கு வந்து ஃபர்தராக மார்க்கெட் மேலே மூவ் ஆகிருக்குது. மேலே மூவ் ஆகிட்டு எனக்கு என்ன செஞ்சிருக்குதுன்னு சொன்னால் இந்த பிளேஸில் வந்து எனக்கு ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுத்துருக்குது. அந்த சைட் வேஸுக்கு பின்னால் எனக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு லைனுக்குள்ளுக்கும் எனக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒரு சைட் வேஸ் மாதிரி மூவ் ஆகிட்டு எனக்கு ஃபர்தராக மேலே மூவ் ஆகும். எனக்கு இங்கே வந்து ஃபுல்லாகவே ரெசிஸ்டன்ஸாக எனக்கு வந்து மூவ் ஆகிட்டு எனக்கு இந்த ரெண்டு லைனுக்குள்ளுக்கும் மூவ் ஆகிட்டு அங்கேருந்து எனக்கு மேலே மூவ் ஆகாமல் மார்க்கெட் வந்து சடன்லி ஒரு டம்ப் ஒன்று கொடுத்துருக்குது. சரி, அப்போ அந்த டம்ப் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த பிளேஸில் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி இது வந்து ஒரு மேனிப்புலேஷனாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா, அப்போ இதில் வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் போட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த பிளேஸில் வந்து எனக்கு ஒன்று காட்டலாம் உங்களுக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஏஎம்டி அப்படின்னு சொல்லி தெரியும், அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸாக பார்க்கப்படும். அண்ட் அதோட மேனிப்புலேஷன் ஃபேஸாக இந்த ஃபேஸும் அதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸாக எங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்களுக்கு இந்த பிரேக் அவுட்டுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து 500% பம்ப் ஆகும் அப்படின்னு சொன்னால்
எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 0.82 வரைக்கும் பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை எங்களுக்கு வந்து 1000% தான் பம்ப் ஆகும் அப்படின்னு சொன்னால் $1.5 வரைக்கும் எனக்கு இந்த ப்ளே யூஎஸ்டிடி வந்து பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எங்களுக்கு இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸை வச்சு பார்க்கக்கொள்ள சரியா. அப்போ இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள எங்களுக்கு வந்து ஃபர்தராக மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மந்த்லி சார்ட்டில் காட்டணும் உங்களுக்கு. மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், மந்த்லியில் வந்து எங்களுக்கு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு டெலிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நாங்கள் சார்ட்டை மட்டும் பார்ப்போம். மந்த்லி சார்ட்டில் வந்து எனக்கு சில விஷயம் வந்து எனக்கு ஒத்து போகுது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், எனக்கு மார்க்கெட் வந்து ஹையோட வச்சதுக்கு பின்னால் எனக்கு நல்ல ஒரு ஹியூஜான ஒரு டம்ப் சரியா. எனக்கு ஒரு ஃபஸ்ட்டுக்கு ஒரு 1-2 மந்த் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கிற வந்து 1 மந்த் சிங்கிள் மந்தில் எனக்கு பெரிய ஒரு டம்ப், அதுக்கு பின்னால் எனக்கு வந்து 2 மாதத்துக்குள்ளேயே எனக்கு வந்து பெரிய ஒரு பம்ப் சரி. இப்போ வந்து எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட்டு குள்ளத்தை எங்களுக்கு எடுக்கிறாது, எங்களுக்கு இந்த செகண்ட் குள்ளத்தை எடுக்கலாம் சரியா. செகண்ட் குள்ளன்னு சொன்னால் எனக்கு 1 மந்தில் ஒரு ஹியூஜான ஒரு டம்ப், இங்கே வந்து 1 மந்தில் ஒரு ஹியூஜான ஒரு டம்ப், அதுக்கு பின்னால் எனக்கு அங்கே இங்கேருந்து வித்தின் ஒரு 2 மந்த்ஸில் வந்து எனக்கு இந்த பிளேஸில் இருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி எனக்கு மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பிளேஸில் ஹையாக பார்க்கப்படுது. அப்படி எனக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால், நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி எனக்கு 0.35 to 0.48 வரைக்கும் என்னுடைய ஈஸியான என்னுடைய சேஃபஸ்டான டார்கெட்டாக எனக்கு வந்து அந்த ஜோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த ப்ளே யூஎஸ்டிடியில். சாரி 0.38 to 0.48 ஓகே, 0.38 to 0.48 இந்த ஜோனை வந்து என்னோட சேஃபஸ்டான டார்கெட்டாக எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு வந்து இந்த வைக் ஆஃப் தியரியில் வந்து எனக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த வைக் ஆஃப் தியரியிலே மார்க்கெட் மேலே மூவ் ஆகும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நோ இஷ்யூ. உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி அங்கேருந்து உங்களுக்கு வந்து $1.5 வந்து உங்களுடைய ட்ரேடை வந்து $1 $1.5 ஒரு $0.8 வந்து உங்களுக்கு உங்களுடைய ட்ரேட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுறதுக்கு மாதிரி இருக்கும் சரியா. அப்போ இப்போ வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து உங்களுக்கு பை பண்ணலாமான்னு கேட்டால் எஸ், உங்களுக்கு இப்போ வந்து பை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக லோ வந்து மார்க்கெட் லோ ஒன்று கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து வெயிட் பண்ணி எங்களுக்கு டிசிஏ பண்ணி கொடுறதுக்கு மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எங்களுக்கு இங்கே இருந்து ஃபர்தராக மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி இந்த பிளேஸில் பை பண்ணிட்டு எங்களுக்கு ஃபர்தராக மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஜோனை வந்து மார்க்கெட் பற்றி ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு வந்து இப்போ மார்க்கெட் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ப்ரீவியஸாக இருக்கிற மந்த்துடைய லோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் எனக்கு இந்த லோ 0.02545 இந்த லோவை வந்து எனக்கு மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணக்கூடாது. அப்படி இந்த லோ வந்து எனக்கு பிரேக் டவுன் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் வந்து எனக்கு இந்த ஜோன் வரைக்கும் பார்த்துக்கு 0.022072 to 0.01812 வரைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சப்போர்ட் ஜோன் சரியா, இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் எனக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. 0.01735 to 0.01284 சரி. எனக்கு வந்து இந்த அது ரெண்டே நடக்கிறது எனக்கு இந்த லோவோ பிரேக் டவுன் பண்ணணும். அப்படி லோவோ பிரேக் டவுன் பண்ண இல்லைன்னு சொன்னால் எனக்கு வந்து மார்க்கெட் ஒரு ஹியூஜான ஒரு ஹியூஜான ஒரு பம்போட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படுது. ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.